ஸோ எல்லாரும் ஹை கைஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து நம்ம திருவேந்திரம் வந்து ஃபுல்லாக சுற்றி பார்க்க போகிறோம். அங்கே இருக்க ஒரு 3 பிளேஸ்க்கு போக போகிறோம். இது வந்து கேரளா எபிசோட் 3, இது வந்து லாஸ்ட் எபிசோடு கூட. இதில் வந்து இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக 2 வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நான் எர்ணாகுளம் ஜங்ஷனுக்கு முன்னாடி இருக்க ஒரு ஹோட்டலில் தான் தங்கியிருந்தேன். இப்போ இங்கேருந்து இப்போ வந்து நம்ம ஹோட்டல்லேருந்து ஒரு ட்ரெயின் பிடிக்க போகிறோம். ஸோ எர்ணாகுளம் டவுன் ஸ்டேஷன்லேருந்து நான் இப்போ ஒரு ட்ரெயின் பிடிச்சி திருவனந்தபுரம் போய்கிட்டு இருக்கேன். ஸோ போகிற வழியில் இங்கே நிறைய வியூ பாயிண்ட்லாம் இருக்குது. ட்ரெயினில் போகிறதே கேரளாக்குள்ளே சுற்றி போகும், நல்லாயிருக்கும். இப்போ நான் இங்கேருந்து அந்த திருவனந்தபுரத்தில் இருக்க ஸ்ரீ பத்மநாத சாமி டெம்பிளுக்கு போய்க்கிட்டேன். இப்போ நான் ஃபுல்லாக அந்த கோயிலுக்குள்ளே போய் சாமி கும்பிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு, அதுவும் இல்லாமல் இந்த கோயிலுக்குள்ளே நீங்கள் உள்ளே வேஷ்டி மட்டும்தான் கட்டிட்டு போகணும், ஷர்ட் அலௌடு இல்லை. நீங்கள் உள்ளே போய் சாமி கும்பிட்டு இப்போ நான் வந்து எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம திருவனந்தபுரத்தில் இருக்க ஆலிமலா சிவா டெம்பிள் அப்படின்வாங்க, கோவளம் பீச் கிட்டே இருக்குது. இது வந்து ஒரு நல்ல வியூ பாயிண்ட்டும் கூட. இங்கே வந்து சிவன் ஸ்டாச்சு இருக்கும். இந்த ஸ்டாச்சுக்கு பின்னாடியே உங்களுக்கு பீச் இருக்கும். இந்த வியூ பாயிண்ட் வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ நான் இங்கேருந்து எங்கே போகிறேன்னா, நம்ம திருவனந்தபுரத்தில் ஃபேமஸான பீச்சான கோவளம் பீச்சுக்கு தான் போகிறேன். இந்த கோவளம் பீச் வந்து இந்த ஆலிமலா சிவா டெம்பிள்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது. இங்கே வந்து குளிக்க அலௌடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இது வந்து ஜூன்லேருந்து செப்டம்பர் வரையும் மன்சூன் டைம் அப்படின்னாங்க. இங்கே வந்து அலைகள் வந்து இந்த டைமில் ஸ்பீடாக வருமாமா, அதனால் இங்கே எங்களால் குளிக்க முடியலை. ஸோ இங்கே வந்து நாங்கள் நல்லா சுற்றி பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்துட்டோம். திருவனந்தபுரத்தில் நீங்கள் கொச்சின் அளவு சுற்றுறதுக்கு அவ்வளோக்கா எதுவும் இல்லை. நான் அங்கே போய் சுற்றின வரையும் எனக்கு பிடிச்ச இடம்னா ஆலிமலா நல்லா இருந்துச்சு, கோவளம் பீச் நல்லா இருந்துச்சு. மற்றபடி கோயிலெல்லாம் எப்பயும் போல தான் இருந்துச்சு. நீங்கள் கேரளாக்குள்ளே பார்க்குற எல்லா கோயிலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பை பாய், see you.